ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். 200+ சீட்டு தமிழகத்துல தளபதியுடைய விசில் புரட்சி. ஓவர் கான்பிடன்ட்ல பேசின தாவேக செங்கோட்டையன். முதல்ல பசுமை புரட்சி, எண்ணெய் புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழகம் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி மற்றும் சோசியலிச புரட்சிகளை பார்த்திருக்கு. இப்போ 4ஆவதா தாவேக தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி நடைபெற போகுது. வரக்கூடிய தேர்தல்ல 200க்கும் அதிகமான இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று அரியணையில அமரும் அப்படின்னு முன்னாள் அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகியுமான செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறாரு. பரபரப்புகளும் விறுவிறுப்புகளுக்கும் பஞ்சமில்லாம 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிஞ்சிருக்கு. 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடந்த நிலையில 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வாக்கு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட்டுகள், விவிபாட் இயந்திரங்கள் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கு. வாக்கு எண்ணிக்கையை மிகுந்த ஆர்வத்தோட எதிர்நோக்கி வரக்கூடிய அரசியல் கட்சிக்காரங்க இப்ப தங்களுடைய பார்வைய கடவுள் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான விஜய் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பழனி முருகன் கோவில்லையும் ஏராளமான அரசியல்வாதிகள் குவிஞ்சிட்டு வராங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவங்களுடைய மனைவி, மகன், முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன், RP உதயகுமார் இவங்க எல்லாருமே பழனி மலைக்கோவில்ல சாமி தரிசனம் செய்ய குவிஞ்சிட்டு வராங்க. அந்த வகையில முன்னாள் அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகியுமான செங்கோட்டையன் பழனி மலைக்கோவில்ல சாமி தரிசனம் செஞ்சார். அதுக்கப்புறம் அவரு நிருபர்கள் கிட்ட பேசும்போது தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான வழிபட்டு இருக்கிறார். தமிழகத்தை ஆளப்போகக்கூடிய தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார். நாளை தமிழகத்தை ஆளுகள் மக்களால் ஒருமனதாக இன்று அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அடிப்படையில் எங்கு பார்த்தாலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் உலகளவில் முதலில் பசுமை புரட்சி, எண்ணெய் புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான் நடைபெறப் போகிறது என்பதை 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். சார் என்னதான் ஓட்ட பிடிச்சாலும் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படி சார்? அது அல்வா கேஸ் சொல்லுவாங்க சார். 4ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டாலின் திருநெல்வேலியில் அது கொடுக்கணும் சார். 4ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டாலின் பதவி ஏற்பாடு சொல்லியிருக்காரு சார். சார் பாபு சார் பழனிக்கு எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவருடைய தொலைநோக்கு சிந்தனைய மக்கள் ஒரு மனசா ஏத்துக்கிட்டாங்க. தமிழகத்தை முன்னிறுத்தி அவர் முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் பயணம் உலக அளவுல கவனிக்கப்பட்டுட்டு வருது. தேர்தல் முடிவுகள் குறித்து பேசின அவரு தமிழகம் ஏற்கனவே பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி மற்றும் சோசியலிச புரட்சிகளை பார்த்திருக்கு. இப்போ 4ஆவதா தாவேக தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி நடக்க போகுது. வரக்கூடிய தேர்தல்ல 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று அரியணையில அமரும்.
தாவேக்க வாக்குகளை பிரிச்சாலும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது யாரு எத்தகைய கருத்துக்களை சொன்னாலும் தாவேக்கவுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது, அது வெறும் அல்வா பேச்சுகளாகவே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.